வாலிய வாலிய வாலியவே வாலிய வாலிய வாலியவே டிசிடிஏ வாலியவே டிசிடிஏ வாலியவே ஐ பெக்கோ வாலியவே ஐ பெக்கோ வாலியவே ஜேஏசி வாலியவே ஜேஏசி வாலியவே போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் கோயில் முழுக்க போராட்டம் கோயில் முழுக்க போராட்டம் டிசிடிஏ போராட்டம் டிசிடிஏ போராட்டம் டிஎன்ஜிசிடிஏ சங்கத்தின் கிளை செயலாளர் இந்த தமிழ்நாடு முழுவதுமே இந்த எங்கள் சங்கத்தை சார்ந்த அனைத்து உறுப்பினர்களுமே அந்த கல்லூரி வாயிலின் முன்னே இந்த வாயில் முழக்க போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க. எதுக்காக இந்த போராட்டம்னா ஜனவரி 9ஆம் தேதி மத்திய அரசை சார்ந்த யூஜிசி நிறுவனம் ஒரு வரவறிக்கை விடுறாங்க. அதாவது கண்டிஷன்ஸ் உயர்கல்வின்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு ஒரு லிஸ்ட்டை விடுறாங்க. அது அத்தனையுமே தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அரசுக்கும் எதிரான ஒரு போக்கையே கொண்டிருக்குது. அதனால் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுனா தமிழ்நாட்டில் உயர்கல்வி எல்லாமே போயிடும். அது எல்லாமே கண்ட்ரோல் சென்ட்ரல் கவர்மெண்ட் யூஜிசி கீழே போயிடும். அப்போ இந்த தமிழ்நாடு பல்கலைக்கழகம் இது எதுவுமே நடைமுறையில் இல்லாத நிலைமை உருவாகிடும். அதனால தான் இந்த போராட்டம் பண்ணுறோம். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இப்போல்லாம் யூஜி பட்டப்படிப்பு 3 வருஷம் இருக்குது, இனிமேல் 4 வருஷம்ன்றாங்க. அப்புறம் +2 என்ன வேணால் படிக்கலாம், பிஜியில் என்ன வேணால் படிக்கலாம். ஒரு பிஏ தமிழ் படித்தவன் பிஎஸ்சி மேக்ஸ் படிக்கலான்றாங்க. இது எப்படி சாத்தியம்? கல்வியை ஒழிக்கிறதுக்காக பண்ணுறாங்க. பிஎஸ்சி மேக்ஸ் படித்தவன் பிகாம் படிக்கலான்றாங்க. அதாவது இப்போ +2 மேக்ஸ் படித்தவன் பிகாம் படிக்கலான்றாங்க. அப்போ இது சம்பந்தம் இல்லாமல் இங்கே ஒரு நடைமுறையில் கொண்டு வந்திருக்கிறாங்க. ரெண்டாவது, வெளி மாநிலத்திலிருந்து துணைவேந்தர் நியமித்து கொண்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகம் கலாச்சாரத்தை பற்றி வெளிமாநில துணைவேந்தர்களை நியமித்தா பல்கலைக்கழகங்கள் அமைச்சாங்க. அப்புறம் இன்றைக்கெல்லாம் பார்த்தோம்னா மார்க் அடிப்படையில் பிஏ பிஎஸ்சி எல்லாம் சேர்றாங்க. இப்போ இன்றைக்கி திடீர்னு பார்த்தா பிஏ பிஎஸ்சிக்கும் எம்ஏஎம்எஸ்சிக்கும் கூட என்ன சொல்கிறாங்கன்னா நுழைவுத் தேர்வு வேணுன்றாங்க. இப்போவே அந்த டாக்டருக்கு தேவையான நீட்டே ரொம்ப சிரமப்படும் போது ஒரு பிஎஸ்சி படிக்கணும்னாலும் பிஏ படிக்கணும்னாலும் நுழைவுத் தேர்வுன்னு ஒன்று கொண்டு வரும்போது பார்த்தோம்னா எல்லாருமே உயர்கல்வியை ஒளியிற மாதிரி பண்ணுறாங்க. அடுத்து இது என்ன தொடர் போராட்டம் நடத்தலான்ட்டு இருக்கிறோம். முதல் கட்ட போராட்டமாக இந்த வாயில் முழக்க போராட்டம். அடுத்தது மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக எல்லாத்துக்கும் இது என்னன்னு தெரியணும். ஏன்னா அவங்களோட பிள்ளைகள் படிக்கிறாங்க. வருங்காலம் உயர்கல்வி தமிழ்நாடுக்கும் ஃபஸ்ட்டு மக்களுக்கு பண்ணுறோம். அடுத்தது மண்டல லெவலில் போராட்டம் பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்தது பார்த்து மாநில லெவலில் ஒட்டுமொத்தமாக ஒரு போராட்டம் பண்ணுறோம். இது தமிழக அரசு அவங்களுடைய பங்குக்காக சட்டசபையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாலும் நேரடியாக அஃபெக்ட் ஆகிறவங்க யாருன்னா கல்லூரி பேராசிரியர்கள், மாணவர்கள், உயர்கல்வித்துறை. உயர்கல்வித்துறை இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஒரு சாதாரணமாக பணி மேம்பாடு வாங்கணும்னா நீ ஸ்டார்ட் அப் நிறுவனம் ஆரம்பிக்கணும்ன்றாங்க. அப்போ படிக்க வேண்டாமா, மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டாமா? ஸ்டார்ட் அப் நிறுவனம் பிஸ்னஸ் மாதிரி ஆகிப்போச்சுப்போம். அதே மாதிரி லேப் ஃபெசிலிட்டி வேணும்னா ப்ரைவேட்டுக்கிட்ட வாங்குன்றாங்க. அவங்க எப்படி கொடுப்பாங்க? இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே வெளியே கையேந்திர மாதிரி தான் உயர்கல்வித்துறையை முடக்கிற மாதிரி இந்த வரவேற்கை இருக்கனால இது கம்ப்ளீட்டாக முழுமையாக வித்துட்டா பெற வேண்டுங்கிறது பெரிய பெரிய அரசியல் கட்சிகள் பண்ணினாலும் படித்த ஆசிரியர்கள் நாங்கள் அடுத்தது பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் ஒரு கருத்தரங்கள் நடத்தி அதில் உள்ள பாதகங்களை பாயிண்ட் அவுட் பண்ணி இண்டிவிஜுவலாகவே லெட்டர் அனுப்ப போகிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு மெயில் அனுப்ப போகிறோம். அதனால் நேரடி அஃபெக்ட் யார் பாதிக்க உள்ளானவர்களோ அவங்கள வச்சு நேரடியாக யூஜிசிக்கு அத்தனைக்குமே கடிதம் எழுதி அதுக்கு பின்னால் போராட்டம் நடத்தி இதை தெரியப்படுத்த போகிறோம். அதனால் அவங்க அமல்படுத்துறதுக்கு முன்னால் எங்களுடைய கோரிக்கைகளையும் இதை சாதக பாதங்கள் நீக்கணுங்கிறத எங்களுடைய மெயின் நோக்கமே. கோயில் முழுக்க போராட்டம், ஆசிரியருக்கான போராட்டம், மாணவருக்கான போராட்டம், மாணவருக்கான போராட்டம், திரும்ப பெறு யூஜிசியை திரும்ப பெறு, யூஜிசியை திரும்ப பெறு, வரவறிக்கை திரும்ப பெறு, யூஜிசியை திரும்ப பெறு. நியாயம் தானா, நியாயம் தானா, நியாயம் தானா, பணி மேம்பாடு பெறுவதற்கு டாக்டர் பட்டம் தேவைதானா? தேவையா?
நாடு பட்ட படிப்பு தேவையா? தேவையா தேவையா? நாடு பட்ட படிப்பு தேவையா? முதுநிலை இல்லாமல் கல்லூரிக்கு ஆசிரியரா? கல்லூரிக்கு ஆசிரியரா? யூஜிசிஏ திரும்ப பெறு வரை வரைக்கும் திரும்ப பெறு. படிக்காதே ஏழை எளிய மாணவர்களின் நலன்களை படிக்காதே. யூஜிசிஏ படிக்காதே. நுழைவுத் தேர்வு என்று சொல்லி மாணவர் நலனை பாதிக்காதே. ஒழிக்காதே. ஆசிரியர் பணிகளை ஒழிக்காதே. பணி மேம்பாடு பெறுவதற்கு